இன்னைக்கு விஜய்க்கு யதார்த்தம் என்னவென்பது கண்ணாடி எடுத்து பார்த்தால் அவருக்கு தெரியும். சும்மா உருட்டுவாங்க சோஷியல் மீடியாவில் 42% வருது விஜய் அண்ணாவுக்கு என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் யதார்த்தம் கிடையாது. இன்னொன்று, இந்த பசங்களை நம்பி நின்னா என்ன ஆகுன்றதும் விஜய்க்கு தெரியும். சொல்லியிருக்காரு, நிர்வாகிகளை போட்டிருக்காரு. இன்னும் சரி மற்றதை விடுங்க, இன்னும் கூட மாவட்ட செயலர் போட முடியாமல் தானே உட்காந்துருக்கீங்க. மாவட்ட செயலாளர் போடுறதுல இவ்வளோ பஞ்சாயத்து 234 தொகுதிக்கு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் 1.25 வருஷம் ஆகுது. 1.25 வருஷமாக உங்களை நம்பி கூட்டணிக்கு வருவதற்கு எந்த கட்சியும் தயாரில்லை என்னும் போதே உங்களுடைய அரசியல் வலிமை என்ன என்பது புரிகிறதா? நீ இப்போ ஜனநாயகனுக்கு அடுத்து நான் ஒரு படம்னு சொன்னேன், அந்த படம் அன்றைக்கி 1000 கோடி வியாபாரம் நான் பேச ஒத்துக்கிறேன். நீங்கள் தான் பாசங்க. ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் பங்கு தரேன், கூட்டணி ஆட்சி, அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லிய பிறகும் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்று கூட உங்களை அணுகவில்லை அல்லவா? சார் அது ஈகோ சார். நேற்று கட்சி ஆரம்பிச்சு நான் கூட்டணி கூட வரணுமா? அதானே யதார்த்தம். அதான் உண்மை. அது விஜய்க்கு தெரியல. 1% வச்சிருக்கிற தேமுதிக கூட நேற்று ராஜ்யசபா இல்லைன்னு தானே உங்களை பற்றி திரும்பி பார்க்குறாங்க. இதான் அரசியல். அப்போ இப்போதாவது 26 தவறிழைக்காமல் இருப்பதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அப்போ உங்கள் கட்சியில் அறிந்த முகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பேச விட்டுட்டு வேடி பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் சொல்றதை கேட்டுட்டு கூட இருக்கீங்களானே, நீங்களே சிஎம்னே, நீங்க போய் எதிர்கட்சி தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னா என்ன உங்க மரியாதை என்ன வருது? இந்த வடிவேல் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு டீ சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்காது? என்ன பண்ணும்போது மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கௌரவம்